சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் 10 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மல்லி, 5-6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 கை வேர்க்கடலை, அப்புறம் 1 கை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வாசனை வர வரைக்கும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு, பொடிசாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், மெல்லிசாக நறுக்கிய 4 பல்லு பூண்டு, அப்புறம் நீலவாக்கில் நறுக்கின 5-6 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்து அதோட பிசுபிசுப்பு தன்மை முழுசாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வந்ததும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொடியை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூளும் ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் காய் நல்லா சுருள வதங்கி வர வரைக்கும் கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, மணக்க செம்ம ருசியான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.